இன்னைக்கு என்ன ரெசிபி ஷெஃப் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி தான். கருவேப்பிலை கோழி ஃப்ரை. சோ கருவேப்பிலை கோழி ஃப்ரை பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. கருவேப்பிலை கோழி ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச சிக்கன் 400 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 நம்பர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, அரைக்க தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கை, பூண்டு 15 நம்பர், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பட்டை 2, கிராம்பு 2, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6, உப்பு தேவைக்கேற்ப. கருவேப்பிலை கோழி ஃப்ரை குக் பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இது எந்த மாதிரியான ஒரு டிஷ்? ஒரு ஸ்டார்டர், அருமையான ஸ்டார்டர். அதாவது பேசிக்காக வந்து ஒரு மசாலா போட்டு நம்ம ஒரு கிரைண்டிங் பண்ணிக்கிறோம் அரவை. தென் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனோட எல்லாம் மேரினேட் பண்ணி டக்குன்னு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ஃபிங்கர் ஃபுட், நல்ல ஒரு அருமையான ஸ்டார்டர், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் வந்து எந்த ரீஜியனில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்? நம்ம சதர்ன் ரீஜியன் தான். ஓகே. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஊர் உணவுகள் தான், ஊர் சார்ந்த உணவு. ஆமாம், இதை வந்து ஷாலோ ஃப்ரையாகவும் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு ஸ்டார்டர் டீப் ஃப்ரையாக நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, தென் கடலை மாவெல்லாம் போட்டு தென் ஈஸியான ஒரு ஃபிங்கர் ஃபுட், எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டரா இருக்க போகுது இல்லையா? ஓகே. சோ வந்து நம்ம குக்கிங் process வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரவை மெயின் இன்கிரிடியன்ட். ஆமாம், கருவேப்பிலை சேர்த்துடுறோம். கருவேப்பிலை, தென் அதுலேயே பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கிராம்பு, அடுத்ததாக வந்து நம்ம மிளகு. ஓகே ஷெஃப். மிளகு சேர்த்துக்கிறோம். சரி, நம்ம பச்சை மிளகாவும் போடுறோம், அது மட்டும் இல்லாமல் மிளகும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். தென் இதுலேயே வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ஹெல்த்தியானது கூட. இதை லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஷெஃப். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். அரைச்ச விழுது இதை சேர்த்துக்கிறோம். எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. ஆமாம். தென் அதிலே வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டோட நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. போன்லெஸ் சிக்கன். ஆமாம். ஓகே ஷெஃப். போனும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஓகே, அப்புறம் மைதா, கொஞ்சமாக கடலை மாவு, எக்கு நல்லா பீட் பண்ணி போடணுமா? ஆமாம், ஒரு பாதி எக்கு சேர்த்துக்கிறோம். ஓகே. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இதிலே வந்து கொஞ்சமாக ஆயில், லைட் ஆயில். ஆமாம், கொஞ்சமாக. என்ன ஆயில் ஷெஃப்? நார்மல் ஆயில், குக்கிங் ஆயில். ஆமாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுறோம், பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இது எவ்வளோ நேரம் ஷெஃப் அப்படியே மேரினேட் பண்ண வைக்கணும்? உடனே போடலாம். நம்ம ஆயில் ஃப்ரை அப்படிங்கிறப்ப நம்ம உடனே குக் பண்ணிடலாம். ஆமாம். ஸோ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அது இல்லாமல் கடலை மாவு, மைதா மாவு அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர். ஆமாம். ஓகே. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். உப்பும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே. ஜென்ரலாக நிறைய பேர் வந்து இந்த கருவேப்பிலை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல ஷெஃப்? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஷெஃப், இப்போ வெஜிடேரியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சிக்கன் பதிலாக வேற என்னென்ன வெஜிடபிள்ஸ்ல வந்து இதே சேம் இன்கிரிடியன்ஸோட பண்ணலாம்? ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பயங்கர டஃப்பான. இல்லை, இருந்தாலும் ஆக்சுவலாக நம்ம காலிஃப்ளவர், தென் மஷ்ரூமு, பேபிகார்ன், பொட்டேட்டோ வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ராவாக போடுறோன்னா ரொம்ப ஜூலியன், அதாவது நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் பெருசாக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் டன் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இவன் ப்ரானில் பண்ணலாம்,
ஓ சீ ஃபுட்டில். ஓகே. ஆனா சேம் ப்ரொசீஜர் தான். ஆமாம் சேம் தான். அதே மாதிரி நம்ம இது ஃபிஷ்ஷில் வந்து நம்ம சுப்ரீம் பீஸ் போன்லெஸ் ஃபிஷ் இருக்குல்ல, ஆமா. அதை எடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே. ஒரு அருமையான ஸ்டார்டரு, ஹெல்தியாகவும் இருக்கு, சாப்பிட்டா டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பர் ஷெஃப். ஸோ இந்த சிக்கன் 65 மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு வந்து இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாமா? ஹெல்தியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. அது ஹெல்தி டேஸ்டியாக தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஹெல்த்தினால நிறைய பேர் பயப்படுவாங்க. ஷெஃப் நீங்கள் பண்ணாலே டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கருவேப்பிலை கோழி ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆச்சு ஷெஃப். சூப்பராக ரெடி ஆச்சு. ரெடி பண்ணிடலாமா? கருவேப்பிலை கோழி ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவாங்க. பவுலில் அரைச்ச விழுது, சிக்கன் சேர்த்து கார்ன்ஃப்ளவர், மைதா, கடலை மாவு, முட்டை, மஞ்சள் தூள், உப்பு, அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சுவையான கருவேப்பிலை கோழி ஃப்ரை தயாராகிடும். ஸோ சூப்பர் டெலிஷியஸான நம்மளோட கருவேப்பிலை கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சிம்பிளி சூப்பர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதோட இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர் ஒருத்தங்க வந்து நமக்காக ஒரு ரெசிபி அனுப்பியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பிரேம் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன ரெசிபி ஷெஃப்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன்லேயே நல்ல ஒரு ஸ்டார்டர் பார்த்தோம். ஆமாம். இது வந்து ஒரு கிரேவி, அதாவது குழம்பு மாதிரி கோழிச்சாறு. ஆமாம் கோழிச்சாறு தான் ஒரு சூப்பரான டிஷ். பார்க்கலாம். ஓகே. ஸோ கோழிச்சாறு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கோழிச்சாறு செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கோழி 400 கிராம், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 3, உப்பு தேவைக்கேற்ப, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 15 நம்பர், கொத்தமல்லி அரைக்கை, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, நறுக்கிய தக்காளி 2, சின்ன வெங்காயம் 15, திருகிய தேங்காய் 1/4 மூடி, காஷ்மீரி மிளகாய் 3. கோழி சாறு பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஷெஃப்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கிரைண்டிங் மசாலாலாம் வந்து ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வதக்கிட்டு ஓகே அப்புறம் அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம கர்நாடகா டிஷ்ஷு. ஓ ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அந்த ரஸ்டிக்கான ஊர் எல்லாத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு எல்லாமே லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். ஆமா. ஓகே. இது ஃபர்ஸ்ட் மிளகு, அடுத்ததா கொஞ்சமா ஜீரகம், இதெல்லாம் நம்ம ஸ்லோ ஃபயர்ல பண்ணிக்கிறோம். தென் இதுலயே வந்து கசகசா. ஓ. அப்புறம் பட்டை. இதென்ன கோஸ்டல் கர்நாடகாலே கோஸ்டல் ரீஜன் இருக்கிற சைடுல பண்றதா இல்ல பொதுவாவே எல்லாரும் பண்றாங்க? ஜெனரலான ஒரு ஃபுட் தான் அது. ஓகே. கிராம்பு சேர்த்துட்டோம். அப்புறம் வரமல்லி, வரமிளகாய். மிளகாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஷெஃப். ஆமா 2 வெரைட்டி. ஓகே. இந்த பைடிங் சில்லி இருக்கு. 2 மிளகாயும் சேர்த்துக்கிறோம். தென் இதுலயே வந்து சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஃபுட்டில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி அந்த மசாலா ரெடி பண்ணுறோம்ல, இதே வந்து ஒரு தனி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். தமிழ்நாடு ஸ்டைல்னா நம்ம பேசிக்காக வேற இஞ்சி அதெல்லாம் இஞ்சி போடுறோம். சொல்லிட்டீங்களா? நான் சொன்னோன்னே வருது ஷெஃப். இஞ்சி, அடுத்ததாக பூண்டு, பூண்டு இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறோம். ஓகே. அப்புறம் திருகின தேங்காய். தேங்காய்.
பொதுவாகவே கர்நாடகா டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்குமா ஷெஃப்? தேங்காய் மேக்ஸிமம் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும் இல்லையா? ஸோ சிம்மில் வச்சு தான் இது எல்லாத்தையும் சாட்டே பண்ணணும். ஆமாம். அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு ஓவரால் நல்லா அரைச்சி நல்லா உங்களுக்கு சுப்ரீம் பீஸாக இருக்கும். இதில் அடுத்த இதுலேயே வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒழிய இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக ஆனியன் பச்சை மிளகா போட்டு வதக்கி சிக்கனை போட்டு இதை போட்டு எல்லாம் ஒன்றா கொதிக்க விட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம், பட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஓகே. ஸோ நார்மலி இது வந்து ரைஸ் வந்து அங்கே கர்நாடகா ஸ்டைல் என்ன மாதிரி ரைஸ் ஷெஃப் சாப்பிடுவாங்க? லைக் நார்மலாக இருக்குமா? இல்லை இப்போ கேரளா சைட் போனால் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ், மட்டர் ரைஸ் இருக்கும். ஸோ அதோட அங்கே இருக்கிற கறியோட சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா? ஸோ இது வந்து என்ன மாதிரி? நம்ம நார்மலாக கர்நாடகா இந்த பொன்னி அரிசி அதே நல்லாயிருக்கும். தென் இது வந்து பிரெட்ஸோட சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், 3 வேளையுமே சாப்பிட்லாம். சூப்பர். இது வதக்கிட்டோம். தென் இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிறேன். ஓகே. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். ஆமாம், நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டோம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாட்டே பண்ணது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷெஃப். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். சூப்பர். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறோம். ஓகே. தேவைப்பட்டால் அந்த அரவை இருக்குல்ல அதிலே கூட நம்ம சேர்த்தும் அரைச்சிக்கலாம். ஓ, நம்ம ஏதாவது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு அது வந்து அந்த அரோமா தனியாக தெரியும். ஓகே, நம்ம சாய்ஸ் தான். இதில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவில் முழு வெங்காயம் வதக்கி சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ண. ஆமாம். தென் இதிலே வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இதில் நிறைய மசாலாலாம் இருக்காது. உங்களுக்கு இது மட்டும்தான் வதங்கி கொதிச்சு உங்களுக்கு எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம், தக்காளியும் அரைச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப வதக்கும் போது ரொம்ப சிம்பிளாக வெறும் வெங்காயமும் அதுக்கப்புறமா பச்சை மிளகும் போட்டு மட்டும் வதக்கினா போதும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ப்ராப்பராக சாட்டே பண்ணி அரைக்கணும் இல்லையா? ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப் வதக்கி அரைக்கணும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது டக்குன்னு முடிஞ்சிடும், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆமாம். ஓகே. தென் இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நார்மலாகவே ஒவ்வொரு ஏரியாலையுமே சிக்கன் கறி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ கர்நாடகா ஸ்டைலில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து கசகசா போட்டு நான் பார்க்குறேன் ஷெஃப். ஓகே. அதாவது வேறு எதில் பார்த்துருக்கீங்க? வேற இதில் மற்ற சிக்கன் கறியில எல்லாம் நார்மலாக இருக்கும். கசகசா நீங்கள் வேறு எதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? நான் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லைல்ல. சரி, நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ரீஜனில் சேர்ப்பாங்க, குங்குலையும் சேர்ப்பாங்க. ஓகே ஓகே. தென் ஒவ்வொரு ரெசிபிக்கில் ஒவ்வொரு ரெசிபிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓவரால் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஸ்பைசஸில் வரும், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய். பட் கர்நாடகாவில் பர்டிகுலராக கொஞ்சம் நிறையா சேர்ப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா கரீஸ்லையுமே அதை ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லிங்கிறது ஒரு ஆமாம், ஒரு சில கரீஸில் வரும். ஸோ சிக்கனுமே ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன ஷெஃப் பண்ண போகிறோம்? ஆமாம், அதாவது இந்த ஆயிலை வந்து லைட்டாக புரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். தென் அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த அரைச்ச இதை ஆட் பண்ணிடுறோம். இதிலே மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஸோ ஃபைனலாக தான் உப்பு ஆட் பண்ணுறோம். ஆமாம், இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு மிதமான சூடு, ஒரு 10 நிமிஷம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி மேலே போட்டோம். இதோட
டோட்டலாக அதோட ஸ்டாக் எல்லாமே இதில் இறங்கிடும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்துட்டோம். தென் மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. வழக்கம் போல் மிதமான சூடு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோழிச்சாறு ரெடி ஆயிடும். ஸோ நம்மளோட இந்த சிக்கன் வந்து நல்லாவே பாயில் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஷெஃப்? ஸோ அந்த ஒரு மீன் டைம்ல இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cuisines-லாம் வந்து நீங்க குக் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எந்த cuisine வந்து உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு, இல்லை வந்துட்டு எது வந்து குக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா அது என்னது? ஆக்சுவலாக சிம்பிள் அப்படின்னா வந்து எல்லாமே சிம்பிள் தான். நம்ம ஒரு ப்ரீ பிளான் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிஷ்ஷுமே சொல்லக்கூடாது ஷெஃப். ஏதாவது ஒன்று தான் உங்களோட ஃபேவரட் cuisine. நான் இதுவரை குக் பண்ணதில்லை, இல்லை டேஸ்ட் பண்ணதில்லை, இந்த ஒரு ஃப்ளேவர், இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற இந்த ஒரு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் அப்படின்னா வந்து மில்லட்ஸ் தான். மில்லட்ஸ், அதாவது சிறுதானியத்தில் நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஒரு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் என்னோட ஃபேவரட்னு வச்சுக்கோங்க. தென் அதுலேயும் வந்து நம்ம அதாவது உள்ளூர் உணவுலேருந்து உலக உணவு எல்லா உணவுமே வந்து நம்ம நெட்லேயே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பீஸாலேருந்து பாஸ்தா, பிரியாணி, வாட் எவர், இப்போ தோசை, பொங்கல், அதாவது இன்டர்நேஷ்னல்லாம் ஆரஞ்சினி அந்த பால்ஸ்க்குனா கூட நம்ம மில்லட்டில் பண்ணலாம். வித் சீஸோட நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு ப்ரீ பிளான் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சூப்பராக பண்ணலாம். ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கலாம். அதாவது என்ன ஃபுட் வந்து நம்ம சமைச்சாலும் அதில் கூட வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேஸ்ட்டாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாமே பிடிக்கும், ஆனால் வந்து மில்லட்டில் தான் பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. மில்லட்டும் பிடிக்கும். இல்லை, உங்களுக்கு வந்து cuisines நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cuisinesலாம் நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா? எனக்கு இந்தியன், பர்டிகுலர்லி சவுத் இந்தியன். ஓகே, ஃபைனலி நான் வந்து ஒரு ஆன்சர் வாங்கிட்டேன் ஷெஃப்ட்ட இருந்து. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சுல ஷெஃப்? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு உணவுமே நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டு தான். அப்புறம் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிப்ளமேட்டிக்காக சொல்கிறீங்க அப்படின்னீங்க. நம்மளோட வா மூமெண்ட் வந்துருச்சு, பக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெசென்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ஷெஃப். ஸோ அந்த அரோமா அப்படியே வருது எனக்கு. அப்படியே ரைஸ் மட்டும் இருந்தா உடனே சாப்பிடலாம் ஷெஃப். அவ்வளோதான். கோழிச்சாறு எப்படி செய்கிறோங்கிற பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து மிளகு, சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, வரமல்லி, வரமிளகாய், காஷ்மீரி சில்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, திருகிய தேங்காய் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து பெரட்டி ஆற வச்சு மைய அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு கோழி சேர்த்துட்டு அரைச்ச விழுது சேர்த்து மிதமான சூட்டில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கோழிச்சாறு தயாராகிடும். ஸோ திருவண்ணாமலையில இருந்து பிரேமா அவர்கள் அனுப்பின கோழிச்சாறு ரெசிபி வந்து சூப்பர் எம்மியா வந்திருக்கு இல்லையா ஷெஃப்? கண்டிப்பாக, அதாவது 2 சிக்கன் ரெசிபி, ஒரு பர்ஃபெக்ட் ரொம்ப சிம்பிளி சூப்பர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.